யூடியூப்பில் வந்து வேலை செய்யும்போது ஸ்க்ரோல் பண்ணுற பழக்கம் இருக்கும். ஸோ மூளை சம்மந்தப்பட்ட வேலை இல்லைன்னா நான் கொஞ்சம் ஜென்ரலாகவே என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஏதோ ஒரு சத்தம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இந்த மெய்யழகனோட ஒரு டைரக்டர் வந்து இன்னொரு ஆங்கரோட ஒரு போட்காஸ்ட் மாதிரி அப்போ அவரோட ஸ்டோரியோட கிரியேஷனை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தார். நல்ல ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து அந்த பிளாட்டு கிடச்சிருச்சுன்னா அது அப்படி வரும், கடல் மாதிரி வந்து வரும். எனக்கு எழுதுறதுக்கே வந்து டைம் கிடைக்காது, அவ்வளோ கிறுக்கல் முறுக்கெல்லாம் நான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் வந்து ஓகே ஃபைன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஆடியன்ஸாக கேட்டுட்டு இருந்தேன். ஒரு வேர்டு சொன்னார், என்னோட எழுத்து எப்படி இருக்குன்னா இந்த டிஸ்லெக்சிக் எழுதுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல தான் திடீர்னு சிராஜுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் எந்திரிச்சிட்டான். சரி, அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்லெக்சியா அப்படின்னா அவங்களுக்கு ரீடிங்கில் பிரச்சனை இருக்கும். இப்போது ஒரு சில குழந்தைங்க வந்து ரீட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நல்லா எழுதுவாங்க. நான் அப்படி இருக்கேன், நான் அப்படி தான் இருந்தேன், இருக்கவும் செய்யேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் எழுத சொல்லுங்கள் உட்காந்து எழுதிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து ரீடிங் நல்லா இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ரீடிங் நல்லா இருக்குது ஆனால் எழுதுறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா டிஸ்கிராஃபியான்னு சொல்லுவாங்க. அது ஒரு சப்டைப் ஆஃப் எல்டி, டிஸ்கிராஃபியான்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த பென்சில் ஹோல்டு பண்ணுறதுல இதெல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்கும். அந்த பேஜை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப முக்கியம். இந்த தாட்ஸ் வருது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக பேப்பரில் எப்படி எந்த இடத்துல எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி விஷயத்துலலாம் பார்த்தோன்னா அவங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா தடுமாறுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மற்ற விதமான மோட்டார் கோஆர்டினேஷன், கை கால் வச்சு வேலை செய்கிற எல்லா விதமான சின்ன சின்ன வேலைகள் செய்கிற கோஆர்டினேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு ரைட்டிங் மட்டும்தான் அவங்க வந்து சிக்கலில் வந்து தடுமாறுவாங்க. ஒரு சில குழந்தை டிஸ்லெக்சியாகவும் இருக்கும், டிஸ்கிராஃபியாகவும் இருக்கும். அந்த குழந்தைங்க ரீடிங்லேயும் சஃபர் ஆகும், எழுதுறதுலையும் சஃபர் ஆகும். ஒரு சில குழந்தைங்க ரீடிங்கில் மட்டும் சஃபர் ஆகும், எழுதுறது நல்லா எழுதிடும். ஒரு சில குழந்தைங்க ரீடிங்கில் பட்டாசு இருக்கும், பேப்பர் எழுதுனா நான் உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதுக்கு தான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அவங்களோட அந்த மெத்தடாலஜி மாற்றுங்க, அவங்களோட அந்த வேவை மாற்றினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.